காலை வெளிச்சம். என்னாகமம் அதிகாரம் 9 15 முதல் 22 வரை. இரவில் மேகம். நேற்று பகலில் இருந்த மேகத்தை நாம் பார்த்தோம். இன்று சூரியன் மறைகிறது, வனாந்திரம் இருளாகிறது. மேலும் இரவு வரும்பொழுது அந்த மேகம் என்னவாக மாறுகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சீனாய் வனாந்திரத்தின் மீது இரவு கவிழ்ந்த பொழுது எங்கும் முழுமையான இருள் சூழ்ந்தது. அங்கே விளக்குகள் இல்லை, தீபங்கள் இல்லை. அடிவானத்தில் எந்த ஒரு நகரத்தில் இருந்தோ அல்லது கிராமத்தில் இருந்தோ வரும் வெளிச்சம் இல்லை. பகலில் தெளிவாகவும் பரிச்சயமாகவும் இருந்த அந்த பரந்த நிலைப்பரப்பு அப்படியே மறைந்து போனது. மேலும் இரவில் அந்த வனாந்திரம் வெறுமனையான அல்லது அமைதியான இடமாக இருக்கவில்லை. பாலைவன விலங்குகள் இருளில் நடமாடியது. பகலில் மறைந்திருந்த ஆபத்துகள் இரவில் தீவிரமடைந்தது. தன் கூடாரத்தை விட்டு வெளியே வரும் ஒரு இஸ்ரேலன் உடனடியாக அந்த குளிரை உணர்ந்திருப்பான். தன்னை சுற்றி எதையும் பார்த்திருக்க முடியாது. மேலும் இருளில் அவனால் அடையாளம் காண முடியாத ஏதோ சில நகரும் சத்தங்களை கேட்டிருப்பான். இது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு நிலைமைதான். நம்மை சுற்றியுள்ளவர்களால் பார்க்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நம்மில் சிலர் இன்று காலை இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கலாம். தங்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கு நிதி சுமை அல்லது கடன் தொல்லையில் சிக்கியுள்ள யாரோ ஒருவர் இங்கே இருக்கலாம். அந்த பிரச்சனையால் ஏற்படும் அழுத்தம் ஒருபோதும் முழுமையாக நீங்குவதில்லை. காலையில் எழுந்தவுடன் முதலில் நினைவுக்கு வருவதும் இரவில் தூங்கி செல்லும் பொழுது மனதை அழுத்துவதும் அதுவாகவே இருக்கிறது. உடல் நலம் குன்றிய யாரோ ஒருவர் இங்கே இருக்கலாம். நன்றாக உழைத்த அவர்களுடைய உடல் இப்பொழுது தளர்ந்து போயிருக்கிறது. ஒவ்வொரு முறை மருத்துவரிடம் செல்லும் போதும் இன்னும் கடினமான செய்திகளையே கேட்க முடிகிறது. புற்றுநோயோடு போராடி கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் இருக்கலாம். விடியும் ஒவ்வொரு காலையும் அவர்களை மரணத்தை நோக்கி ஒரு நாள் நெருங்க செய்கிறது. அந்த உண்மையின் பாரம் அவர்கள் விழுந்திருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் அழுத்துகிறது. திருமணம் முறிந்து போன யாரோ ஒருவர் இருக்கலாம். பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டிய வீடு இப்பொழுது வேதனையின் இடமாக மாறிவிட்டது. அந்த தனிமை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆழமானது. தனது சமாதானத்தை முழுமையாக இழந்துவிட்ட யாரோ ஒருவர் இருக்கலாம். கவலை அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அது அவர்களை விட்டு விலக மறுக்கிறது. முன்பு மிக எளிதாக கிடைத்த அந்த அமைதி இப்பொழுது எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மேலும் தாங்கள் நேசித்த ஒருவரை இழந்து யாரோ ஒருவர் இருக்கலாம். அந்த துக்கம் இன்னும் நெஞ்சை அறுக்கிறது. அந்த வீடு இன்னும் அமைதியாய் மூழ்கி கிடக்கிறது. எவ்வளவு காலம் கடந்தாலும் இன்னும் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. இவை அனைத்துமே நம் வாழ்வின் இருண்ட காலங்கள். இவை அனைத்துமே இருட்டிய பின்பு தோன்றும் வனாந்திரம், குளிர்ந்த குழப்பமான மற்றும் எல்லா பங்குகளில் இருந்தும் நம்மை நெருக்கும் காரியங்களை நிறைந்த இடமாகும். எதிரிக்கு எப்போது வர வேண்டும் என்பது மிக சரியாக தெரியும். பேதுரு நம்மை தெளிவாக எச்சரித்தார். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிறான். ஒரு சிங்கம் நடுப்பகலில் திறந்த வெயிலில் மட்டுமே வேட்டையாடுவதில்லை. தன் இரை சோர்வாகவும் தனிமையாகவும் தெளிவாக பார்க்க முடியாமலும் இருக்கும் இருளிலும் அது வேட்டையாடும். நம்முடைய வாழ்வில் வெளிச்சம் நிறைந்த மகிழ்ச்சியான காலங்களில் எதிரி தனது மோசமான தாக்குதல்களுடன் வருவதில்லை. அவன் இரவுக்காக காத்திருக்கிறான். கடன்கள் நம்மை நசுக்கும் வரை, வியாதி தீர்க்க முடியாதது என்று மறுத்தவர்கள் சொல்லும் வரை, திருமண உறவு முறியும் வரை மற்றும் நம் துக்கம் புதிதாக இருக்கும் வரை அவன் காத்திருக்கிறான். பின்பு அவன் தன் மெல்லிய குரலில் முணுமுணுப்புடன் வருகிறான். யாவே தேவன் உன்னை மறந்துவிட்டார். நிலைமை கைமாறி போய்விட்டது. இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. நீ தனிமையாக இருக்கிறாய் என்று சொல்வான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலேயே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 5:8-9. ஆனால் இஸ்ரவேலர் மீது இருந்த அந்த மேகம் நம்முடைய இருண்ட நேரங்களில் நம்மில் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்கிறது என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு வந்தபோது மேகம் மறைந்து விடவில்லை. அது விலகி போய் முகாம்களை இருளில் பாதுகாப்பற்ற நிலையில் விட்டுவிடவும் இல்லை. பகலில் ஒரு மூடு திரையாக இருந்த அதே மேகம்தான் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக மாறியது. அந்த அக்கினி எப்போதுமே அங்கேதான் இருந்தது. மேகத்தின் மைய பகுதியில் எரிந்து கொண்டிருந்தது. அதனை சுற்றியிருந்த பகல் நேரத்து பிரகாசமான வானம் அதனை கண்ணுக்கு தெரியாமல் மறைத்ததால் பகலில் அது காணப்படவில்லை. ஆனால் முழுமையான இருள் சூழ்ந்த பொழுது அந்த அக்கினி பிரகாசமாக எரிந்து இரவை வெளிச்சத்தால் நிரப்பியது. பார்ப்பதற்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது. குளிரை விரட்டுவதற்கு அது கதகதப்பை கொடுத்தது. அது முகாமின் மீது நின்று சொல்லியது, நான் இன்னும் இங்கேதான் இருக்கிறேன். நான் நகர்ந்து செல்லவில்லை. நீங்கள் தனியாக இல்லை. இன்று காலை இருண்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் யாவே தேவன் சொல்லும் வார்த்தை இதுதான். அவர் மேகத்தை அகற்ற விடவில்லை. அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகவில்லை. நம்முடைய சூழ்நிலை கடினமாகி விட்டதால் அவர் நம் மீது வைத்திருக்கும் அக்கறை குறைந்து போகவோ அல்லது நம்மை விட்டு விலகவோ இல்லை. நம்மை சுற்றியுள்ள இருள் அவர் யார் என்பதை மாற்றிவிடவில்லை. இந்த இருளை காட்டிலும் தேவன் தாமே நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். இந்த குளிரை விடவும் அவர் அதிக கதகதப்பானவர். வசதியான பகல் வேளைகளில் நாம் கவனித்ததை விடவும் அந்த இரவில் அவர் நம்முடன் மிக அதிகமாயிருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. அவருடைய வார்த்தையே நம்முடைய இரவின் அக்கினி. அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாத பொழுது அவருடைய வார்த்தை பேசுகிறது. நம்மிடம் சொந்த பலம் எதுவுமே இல்லாத போது நம்மிடம் இருந்து வராத ஒரு புதிய பலத்தை அவருடைய வார்த்தை நமக்கு தருகிறது. கடனை அடைக்கவே முடியாது என்று தோன்றும் பொழுதும், உடல் சோர்ந்து போகும் பொழுதும், துக்கம் நம்மை மூழ்கடிக்கும் பொழுதும், சமாதானம் முற்றிலுமாய் தொலைந்து போகும் பொழுதும், இதுவே தேவனுடைய வார்த்தையை திறந்து வாசிக்க வேண்டிய நேரம். இதோ ஒரு மத சடங்காக அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, மாறாக குளிரில் நடக்கும் ஒரு நபர் கதகதப்பை தேடி இருளில் இருக்கும் ஒரே ஒரு நெருப்பை நோக்கி எப்படி கைகளை நீட்டுவாரோ அப்படி வாசிக்க வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனாலும் யாவேவுக்கு தேவனுக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:29-31 வரை. இப்பொழுது கிறிஸ்துவின் இருண்ட மணி நேரத்தை பாருங்கள். ஏனென்றால் அவர் வெளிச்சமான நாட்களில் எப்படி வாழ வேண்டும் என்று மட்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, இருளான இரவை எப்படி தாண்டி உயிர் வாழ்வது என்பதையும் அவர் நமக்கு காண்பித்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய இரவு தொடங்கியது. வரப்போகும் காரியங்களின் பாரம் அவரை எவ்வளவு ஆழமாக அழுத்தியதென்றால் அவருடைய வியர்வை இரத்த துளிகளைப் போல தரையிலே விழுந்தது. அந்த தோட்டத்தில் அவர் ஏதோ ஒரு மத சடங்கை செய்து கொண்டிருக்கவில்லை. அவர் உண்மையான மரண வேதனையில் இருந்தார். தாங்க முடியாத அழுத்தத்தின் கீழ் ஒரு மனித ஆத்மாவின் முழு பாரத்தையும் சுமந்தார். அவர் முகம் குப்புற விழுந்து தேவனை நோக்கி ஜெபித்தார்.
இதுவே சிலுவைக்கு முந்தைய இருளாகும். மேலும் அது உண்மையானதாக இருந்தது. ஆனால் அந்த இருளின் கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அவர் அதிலிருந்து ஓடி ஒளியவில்லை. அவர் தம்முடைய சொந்த பலத்தால் அதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கவில்லை. அவர் தம்முடைய பிதாவை நோக்கி திரும்பினார். அவர் ஜெபித்தார். இருள் மிகவும் சூழ்ந்திருந்த அந்த நிலையிலும் அவர் யாவே தேவனுக்கு நேராக தம் முகத்தை திருப்பினார். யாவே தேவன் அவருக்கு பதிலளித்தார். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அந்த பாத்திரத்தில் உள்ளதை குடிக்க வேண்டியவருக்கு பிதா பலத்தை அனுப்பினார். அந்த இருண்ட நேரத்தை கடந்து செல்வதற்கு தேவையானதை அவர் தம் குமாரனுக்கு கொடுத்தார். அதனை தவிர்த்து செல்ல ஒரு குறுக்கு வழியை அல்ல, மாறாக அதை தாங்கி நிற்க தேவையான அக்கினியையும் கதகதப்பையும் தந்தார். இது கிறிஸ்துவுக்கு புதியதல்ல. அவருடைய ஊழியம் முழுவதும் அவர் இவ்வாறு கூறினார்: பிதா என்னை தனியாக விட்டுவிடவில்லை. மக்கள் கூட்டம் அவருக்கு எதிராக திரும்பிய போதும், மத தலைவர்கள் அவரை கொல்ல சதி செய்த போதும், அவருடைய சொந்த சீடர்கள் கூட அவரை தவறாக புரிந்து கொண்ட போதும் பிதா அவருடன் இருந்தார். அது அவருக்கு தெரிந்திருந்தது. அவர் அதை உறுதியாக அறிவித்தார். இன்று காலை இதுவே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. கெத்செமனேவில் கிறிஸ்துவுடன் இருந்த அதே பிதா, அவருடைய இருண்ட நேரத்தில் அவரை பலப்படுத்த ஒரு தூதனை அனுப்பிய அதே பிதா, சிலுவைக்கு செல்லும் வழியில் அவரை தனியாக விட்டுவிடாத அதே பிதா, அந்த அதே பிதாவே நம்முடைய இருளான இரவிலும் நம்முடன் இருக்கிறார். நம்முடைய கடன், நம்முடைய மருத்துவ அறிக்கைகள், நம்முடைய முறிந்த திருமணம், நம்முடைய துக்கம், நாம் இழந்த சமாதானம் ஆகியவற்றை அவர் பார்த்துவிட்டு அப்படியே முகத்தை திருப்பி கொண்டு போய்விடவில்லை. அவர் நம்முடனே இருக்கிறார். மேகம் இன்னும் நம் மீது இருக்கிறது. பாலைவன இரவின் குளிர்ந்த இருளில் அந்த மேகம் இஸ்ரேலுக்கு எப்படி அக்கினியையும் கதகதப்பையும் கொடுத்ததோ, அதே போல யாவே தேவன் இந்த கடினமான நேரத்தை கடந்து செல்ல நமக்கு தேவையானதை அளிக்கிறார். நம் பாதைக்கு வெளிச்சத்தையும் குளிருக்கு கதகதப்பையும், நம்முடைய சொந்த கைகளால் சுமக்க முடியாத பாரத்தை தாங்குவதற்கான பலத்தையும் அவர் தருகிறார். எனவே நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். நாம் அதனை வாசித்து தியானிப்போம். வேக வேகமாக அல்ல, ஒரு கடமைக்காக அல்ல, மாறாக குளிரில் நடுங்கும் ஒரு நபர் எப்படி நெருப்புக்கு அருகில் அமர்ந்து கைகளை நீட்டி கதகதப்பை பெறுவாரோ, அதை போல பொறுமையாக திறந்த கைகளுடன் நாம் தியானிப்போம். நம்முடைய பிதா இன்னும் நமது வார்த்தையின் மூலமாக நம்மிடம் பேசுகிறார். நம்முடைய கடன், நம்முடைய வியாதி, நம்முடைய துக்கம் மற்றும் நம்முடைய பயம் ஆகியவற்றின் மத்தியில் அவர் பேசுகிறார். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலத்தை பேசுகிறார். நம்முடைய விரக்தியில் அவர் நம்பிக்கையை பேசுகிறார். தனிமையில் வாடும் நம்முடன் தன் பிரசன்னத்தை பேசுகிறார். அக்கினி மேகத்தில் இருக்கிறது. மேகம் இன்னும் நம் மீது தான் இருக்கிறது. மேலும் இந்த இரவு அது எவ்வளவு நீண்டதாகவும் இருளாகவும் இருந்தாலும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கப் போவதில்லை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலேயே களிப்புண்டாகும். சங்கீதம் 30:5. மேகத்தின் கீழேயே தங்கியிருங்கள், அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. பிதா நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. ஜெபம். பிதாவாகிய தேவனே, தாங்க முடியாத அளவிற்கு பாரங்கள், வலிகள், இழப்புகள் மற்றும் பயங்களை சுமந்து கொண்டு எங்களது வாழ்வின் இருண்ட சூழ்நிலைகளில் இருந்து உம்மிடம் வருகிறோம். இன்று நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்புகிறோம். ஏனென்றால் அதுவே எங்கள் இரவில் வெளிச்சம் தரும் அக்கினியாக இருக்கிறது. உமது குமாரனை அவருடைய பாடுகளின் நேரத்தில் நீர் எப்படி பலப்படுத்தினீரோ அப்படியே எங்களையும் பலப்படுத்துங்கள். மேலும் நீர் எங்களை கைவிடவில்லை என்பதை எங்களுக்கு நினைவூட்டுங்கள். எங்களை சுற்றியுள்ள எல்லாமே நிலையற்றதாக தோன்றும் பொழுதும் நீரே இன்னும் எங்கள் பாதுகாப்பாக, எங்கள் ஆறுதலாக மற்றும் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர். யாவே தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று நம்பி உமக்கு நெருக்கமாகவே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உமது மேகத்தின் கீழே எங்களை வைத்து இந்த இரவை கடக்க செய்து
உமது பரிபூரணமான நேரத்தில் காலை விடியலை கொண்டு வந்தருளுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.